என்னுடைய பர்சனல் இன்டர்வியூவா இதை நீங்க எடுத்துக்கணும். சினிமாக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இது எதுனாலையும் கிடையாது. இது ஆச்சு அதுனாச்சு அதனால பேசுறேன் அப்படிலாம் கிடையாது. இத்தனை நாள் நான் பேசாம இருந்ததே ரொம்ப முட்டாள்தனமா நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா ரவிமோகன் ஜெயம் ரவி அவர் ரொம்ப சாஃப்ட். அவர்கிட்ட எது சொன்னாலும் அவர் கேட்டுப்பாரு, புரிஞ்சுப்பாரு, அவர் விட்டு கொடுத்துருவாரு. எஸ், அதுதான் என் கேரக்டர். அப்படிதான் நான் இருந்துட்டு இருந்தேன். ஆனா சாது மிராண்டால் காடு கொள்ளாது. சாதுவா இருந்த என்ன நிறைய பேர் சீண்டணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இதுதான் என் ஆஃபீஸ், இங்க வாங்க. மறைமுகமா எதுவும் வேணாம், டைரக்டா வாங்க, டைரக்டா பாத்துக்கலாம். எத்தனை பேர் என்னை கீழே இழுக்கணும்னு நினைச்சாலும் அத்தனை பேருக்கும், இது நான் சினிமா பத்தி பேசவே இல்லை, ஆல்ரெடி சொல்லிட்டேன், பர்சனல் தான். அத்தனை பேருக்கும் நான் ரெடியா இருக்கேன். என்ன எப்பெல்லாம் ஆசைப்படும் போதெல்லாம் பஞ்சிங் பேக்கா யூஸ் பண்ணணும்னு நினைச்சவங்க எல்லாரும் இப்ப வாங்க. கராத்தே பாபு மாதிரி தான் நான் கிக் அடிக்க போறேன். ரெடியா இருக்கிறேன் நான். ஸோ முதல்ல நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, என் படம் இனிமேந்து ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆகாது. என் டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நான் நடிக்க போறது கிடையாது. ஏன்னா என்னால் நடிக்க முடியல. எனக்கு நடந்த அவமானங்கள், தேவையில்லாத அவமானங்கள் என்னால் தாங்க முடியல. அதனால என் டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும், என்னை சீண்டி பார்க்கணும்னு நினைக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் இங்கே தான் இருப்பேன். வாங்க, சீண்டி பாருங்க. இனிமேல் சாது கிடையாது நான். அதனால என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம். மற்ற விஷயங்கள், என் வேலை விஷயங்கள், அதை எப்படி சரி பண்ணணும் என்னன்றதை நான் பார்த்துப்பேன். இவ்வளோ நாள் என் கூட நின்ன உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னைக்கு என் டிவோர்ஸ் கிடைக்குதோ, என்னைக்கு என் பர்சனல் லைஃப் சரியாகுதோ, என்னைக்கு இந்த சைபர் புல்லிங் எல்லாம் நிக்குதோ, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். எல்லாம் எனக்கு வரும். எனக்குன்னு இருக்கிற ஒரு சில டீம் இருக்காங்க. மற்றவங்கள மாதிரி 25 பேர் கொண்ட குழுவெல்லாம் எனக்கு கிடைக்காது. நான் யாரையும் பர்சனலா யாரையுமே நான் சொல்லலை. ஏன்னா இது மற்ற ஹீரோஸையோ இவங்களையோ அவங்களையோ எதுவுமே கிடையாது. சினிமாவுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது என்னுடைய பர்சனல் லைஃப். 23 வருஷம் ராத்திரி பகலுமா நான் வேலை செஞ்சிருக்கேன். 95% ஆஃப் மை மூவிஸ் ஆர் சக்சஸ்ஃபுல். இதெல்லாம் நானே சொல்லிக்கணும்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் கேவலமா தான் இருக்குது. இருந்தாலும் கேவலப்படுத்துறவங்க முன்னாடி அதை சொல்லி காட்டுறதுல தப்பே கிடையாது. மை அச்சீவ்மெண்ட்ஸ் ஐ ஓன்லி நோ, மை ஃபேன்ஸ், மை ட்ரூ ஃபேன்ஸ் நோ. ஸ்டேட் அவார்டு வின்னர் 2வது படத்துல கலைமாமணி. என்னென்ன அவார்ட்ஸ் வேணும் சொல்லுங்க, எல்லாமே நான் வாங்கியிருக்கேன். என்னுடைய சொந்த உழைப்புல வாங்கினது. எங்க அப்பாவும் எங்க அண்ணனும் நடுவில் 4 வருஷம் வேலையே செய்யல. இதெல்லாம் நான் நான் யங் ஏஜ்ல சொல்றேன். எவ்ரி டே காலைல எழுந்துச்சு நான் ஷூட்டிங் போயிருக்கேன் என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக. என் குடும்பம் தான் எனக்கு எல்லாமே. அவங்கள ஏதாவது சொன்னாலோ சீண்டணும்னு நினைச்சாலோ நான் சும்மா இருக்க மாட்டேன். இனிமேல் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? சும்மா இருந்துருவான், குவைட்டா இருந்துருவான், அவன் எல்லாம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்களா? சொல்லட்டுமா என் நியாயத்தை? இத்தனை நாள் நான் பேசாம இருந்தது என்னோட தப்பு. சரி விட்டுருங்க, போட்டோம், பார்க்கலாம். பொம்பளை இது அது. என்னங்க பொம்பளை? என்ன ஆம்பளை பொம்பளை? என்ன ஃபெமினிசம்? ஃபெமினிசம்னா என்னன்னு தெரியுமா யாருக்காவது? ரேப்புக்கு அகைன்ஸ்டா படம் எடுத்தவன்னா படம் ஓடுமா இல்லையான்னு தெரியாது. இதை எப்படி எடுக்கணும்னு யாருக்கும் தெரியாது. கண்டிப்பா தேவைன்னு சொல்லி அந்த படத்தை நான் எடுத்தேன். கஷ்டப்பட்டு பண்ணது நான். பெண்களுக்கு உரிமை இருக்கணும்னு சொன்னது நான் என் படங்கள்ல. என்ன சொல்றீங்களா பெண்களை பத்தி தெரியாதுன்னு? எனக்கு எங்க அம்மா என்ன அப்படி வளர்க்கல. பேராண்மை படத்துல நான் சொன்ன டயலாக் எல்லாருக்கும் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. பெண்கள் மிகப்பெரிய சக்தி, அது தேவையில்லாம வீணடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன். ஏன் 14 வருஷம் இருந்தேன் நானு என்னோட எக்ஸ் லைஃப்ல. அப்பெல்லாம் சொல்லி அவர் கடவுள், அவர் திட்டினதே கிடையாது, நான் தான் திட்டுவேன். எல்லா இன்டர்வியூ இருக்கு, எல்லா எவிடன்ஸும் வருது, நிறைய இருக்கு. 2 வருஷம் நான் குவைட்டா இருந்தது உண்மை ஜெயிக்கணும், சத்தியம் நிலநாட்டணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் குவைட்டா இருந்தேன். எல்லாம் வருது. உங்களுக்கு சர்ப்ரைஸ் வெயிட்டிங்ஸ் இல்லதெல்லாம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம்.
எனக்காக பொறுமையா இருங்க. அதான் ஃபெமினிசம். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஃபெமினிசம்னா? நான் யாரு? நானும் ஃபெமினிஸ்ட் தாங்க. எப்படிங்க என் குடும்பத்தையும் நான் அகைன்ஸ்டா எப்படிங்க பேசுவேன்? 14 வருஷம் பேசலையே, பொறுத்துக்கிட்டேனே. என் பிள்ளைங்களை பார்க்க விட மாட்டாங்க. என்னோட லைஃப் ஹாப்பியஸ்ட் டேன்னு நான் ட்வீட் பண்ண அவனும் நானும் சேர்ந்து டிக் 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 படம் நடிக்கும் போது ஏன் பிள்ளைங்க நான் எப்படிங்க விடுவேன்? கேட்டுதான் இருப்பீங்களா? இப்படிதான் 50 லட்சம் ரூபா தெரியுமா? 2 பேர் ஸ்கூல் ஃபீஸ். எத்தனை வருஷம் நான் அதை கட்டி பார்த்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு நல்ல லைஃப் கிடைக்கணும்னு. குழந்தைங்க பத்தி, என் பாசத்தை பத்தி பேசாதீங்க. உங்க யாருக்கும் எதுவுமே தெரியாது. டெய்லி நைட் உட்காந்து அவன் செஸ் கத்துக்கிறான். சின்ன பையன் டெய்லி உட்காந்து விளையாடுவான். அவன் கிட்ட தோத்து போவேன் நான். என்ன சொல்றீங்களா? குழந்தைங்க மேல அன்பு இல்லைன்னு பார்க்க விட மாட்டாங்க. போன் கான்ஃபிஸ்கேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்கூலுக்கு பாடி கார்டு அனுப்புறாங்க. என் பசங்க பார்க்கணும் இந்த வீடியோவை. தெரிச்சு தானே ஓடி வந்தேன் நான். அந்த லைஃப் பிடிக்கலன்னு இத்தனை நாள் இருந்தால அப்பெல்லாம் தெரியலையா? நான் அப்பெல்லாம் பார்த்துக்கல. எவ்வளவு கோடியில வீடு என்ன கேளுங்க போய் வெளியில. ஈஸியாரே சொல்லும். யாருக்காக? எல்லாம் அவங்களுக்காக தான் நான் பண்ண. இருக்கும் போது பாத்துக்க முடியலன்னா இல்லாதப்ப மூடிட்டு இருக்கணும். ஒரு குழு அமைச்சு இவங்களை இப்படி காசு கொடுத்து இவங்களா அப்படி எனக்கு தெரியாத அதெல்லாம் பண்றதுக்கு பிறந்து வளர்ந்தவன் சொல்லி கொடுத்ததே நான் தான். ஏன் தெரியுமா? நான் திரும்பி வந்தேன் 6 மாசம் நான் காணாம போயிருந்தேன். வேணாம் தேங்க்யூ. இது ஃபெமினிசம். என்கிட்ட கேக்குறாங்க எப்படி அவன் வரான் பாத்துடலாம் ஷூட்டிங்க்கு. ப்ரொடியூசர் ஆக்குனதே நான். என்கிட்ட கேக்குறாங்க யாராவது பாத்திருக்கீங்களா? குடும்பமா ஒரு எக்ஸ் குடும்பம் வந்து இன்டர்வியூல வர்றது யாரா பாத்திருக்கீங்களா? எனக்கே தெரியாது. சர்ப்ரைஸ் தான். வந்து ஏன் மாப்பிள்ள, ஏன் இது, ஏன் அது, எதுக்கு? நான் பாட்டுக்கு தானே இருந்தேன். அப்படியே போயிருக்கலாமே. எதுக்கு சுரண்டி ரத்தம் வர்ற அளவுக்கு உயிர் போற அளவுக்கு சுரண்டுனா என்னங்க பண்றது ஒரு மனுஷன்? எனக்கு இப்படிலாம் பேச தெரியாதா? பர்டிகுலரா நான் சொல்லணும்னு நினைக்கிறது இந்த சைபர் புல்லிங் விஷயம். ஒரு பொண்ணு அனுப்பிச்சிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அதுக்காகலாம் நான் இன்டர்வியூலாம் வைக்கலங்க. அவங்க எங்க இருந்தாலும் நல்லதா இருக்கணும், அவ்வளவுதான். வேற எதுவுமே இல்லை. கெனிஷாவை காலி பண்ணி அனுப்பிச்சிட்டீங்க நீங்க எல்லாரும். சைபர் புல்லிங் உங்களெல்லாம் நான் சும்மாவே விட போறது இல்லை. என் அண்ணனுக்கு நடந்ததுனால தம்பிக்கு நடந்ததுனால நான் இதான் பண்ணுவேன். ஏன்னா நான் யாருன்னு தெரிஞ்சவங்க சில பேர் மட்டும்தான். நான் உண்மையா யாருன்னு தெரிஞ்சவங்க எனக்கு சப்போர்ட் பண்றவங்க. எந்த ஹீரோவாது இன்னொரு ஹீரோவை பத்தி சொல்லுவான், அவன் மனசால கூட யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டான். என் கார்த்தி சொன்னான். நான் யார் பேரையும் எடுக்க விரும்பல. நண்பன் பிரபுதேவா சார் சொன்னார், ஐசிட் சார் காப்பாத்தினார் எனக்கு. கொஞ்ச நாள் வீட்டை விட்டு நான் எதுவுமே இல்லாம வந்தவன் நான். இப்ப நான் வாடகை வீட்டுல இருக்கிறேன். அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. நான் கோடிக்கணக்கான காட்டின வீட்டுல நல்லா தான் இருக்கேன். எனக்கு தெரியாதா வெளியே போன்னு சொல்ற எவ்வளவு நேரம் ஆகும் எனக்கு? என்னங்க இதெல்லாம்? ஒரு மனுஷனை நிம்மதியை வேலை செய்ய விடாட்டி எப்படிங்க?